அப்ப எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சார். 1988லேருந்து 2025 வரைக்கும் அதிகாரிகள் மாறிக்கிட்டே இருக்க மாட்டாங்களா சார்? எல்லா அதிகாரியும் இப்ப விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரணும். நம்ம சொல்ற 80ல இருந்து கொண்டு வரணும். எல்லா அதிகாரிகளும் இப்படிதான் இருப்பாங்களா சார்? 45 ஆண்டுகளுக்கு அங்கே பணியாற்றிய அதிகாரிகள், அது ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும், ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும், எல்லா அதிகாரி நான் செத்து போனாராக இருந்தால் கூட புதைக்குழிக்குள்ள இருக்கிற எலும்பு கூட எடுத்துக்கொண்டாதான் விசாரிக்கப்படும். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்த அண்ணாமலை அங்கே பதவி வகித்தவர். அவருக்கு தெரியாதாங்க என்ன நடந்துச்சு. ஒரு மாவட்ட எஸ்பியாக இருந்தவர். ஜூன் 22 25வது வருஷத்தில் 400 பிணங்கள் இருப்பதாக சொல்லப்படுது. ஜூன் 27 அன்னைக்கு வழக்கறிஞர்கள் ஓசஸ்வி ஜெச்சின் என்கிற 2 பேர் கிட்டத்தட்ட மிஷல் ஓவர்கிட்ட எங்கெங்கே நீ புதைச்ச, அவர் நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டார். வீடியோ ஆதாரத்தோடு நான் பேசுவதற்கு தயார். அதுக்காக தான் அந்த கருப்பு முகக்கவசத்திலிருந்து ஒட்டுமொத்த ஆடைகளையும் அவர் போட்டிருக்கிறார். இதில் 1983லேருந்து 2014 வரை வேலை செய்த இந்த விஷுவல் ஓவர் 436 பிணங்களை புதைத்தும் எரித்ததாக ஹெக்டேக்கு சொந்தமான கார் ஷோரூம், பைக் ஷோரூம், இது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய மளிகை நிறுவனம், அதாவது சூப்பர் மார்க்கெட், இந்த எல்லா நிறுவனத்திலையும் வேலை செய்கிறாங்கன்னா அந்த அழகிய பெண்கள் தெரியும். அங்கே இருக்கிற அந்த மாவட்டத்திற்கு உட்பட்ட எந்த பெண்களும் அங்கே வேலைக்கு, அந்த மாவட்ட பெண்கள் யாரும் அவங்க நிறுவனங்கள்லேயோ பள்ளிகள்லேயோ கல்லூரிகளிலேயோ போய் படிக்க போகிறதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இதில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து 900க்கும் மேற்பட்ட பெண்களை இவர்கள் சீரழித்து படுகொலை செய்திருக்கிறார். ஒப்புக்கொண்டு வந்த பெண்கள், சீரழிக்கப்பட்ட பெண்கள், வேறு வழி இல்லாமல் உயிரையாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பது கயானா. இந்த வழக்கினுடைய விஷுவல் ஓவர் அவர் ஒரு எஸ்சி வகுப்பை சார்ந்தவராகணும் துணிச்சலாக வெளியில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு பிணங்களும் எரிக்கப்படுகிற போது எப்படியாவது இந்த வேலையை விட்டு போயிடலாம்னு முடிவு எடுக்கிறார். ஒரு பச்சை குழந்தையை கற்பழிச்சிட்டு கொண்டுட்டு கொண்டாந்து கொடுக்குறாங்க ஆசிட்ட முகத்தில் ஊற்றி. இவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்கிறதெல்லாம் நம்ம துணை நின்று இருக்கணுமான்னு அவர் மன வேதனை அடைஞ்சிட்டாங்க. இது இன்னும் தோண்ட தோண்ட இன்னும் நிறைய விஷயங்கள் வெளில வருது. இப்போ அடுத்து கவர்மெண்ட் என்ன செய்யும் சார்? கவர்மெண்ட் இதை இன்னைக்கும் மூடிமறைப்பதற்கான வேலை செய்யும். ஆனால் 2 கவர்மெண்ட் செஞ்சுட்டு தான் இருக்கு. குற்றவாளிகள் தானாக முன் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை கையில் வேற வழியே இல்லை. பிரதமர் முட்டுக் கொடுப்பார், பிரதமர் முட்டுக் கொடுத்தால் ஜனாதிபதியும் முட்டுக் கொடுப்பார். இப்படி ஒரு சம்பவமே அங்கே நடக்கலையும். இப்போ பேசியிருக்கார். அவரே சொல்றாரு, நான் 156 பிணங்களை நான் ஒரு ஆளே எரிச்சிருக்கிறேன். எரிச்சிருக்கான சாம்பல் கூட இல்லை. அதுக்கு தானே ஆற்று ஓரத்தில் கொண்டு வச்சு எரிக்கிறது. ஆற்றுல அதிகமாக தண்ணி வரும்போது அந்த தடயங்களை அதை அழிச்சிட்டே போயிடும். தோண்ட தோண்ட எலும்புக்கூடுகள் வருகிறது, தோண்ட தோண்ட எரிக்கப்பட்ட கதைகளும் வருது. அப்படின்னு சொன்னால் தர்மசாலாவா கருமசாலாவா? இந்த விடயத்தில் இன்றைக்கு அவரை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட வேண்டும். இல்லைன்னா கொண்டுருவாங்க சீக்கிரம். என்ன பின்னணியில் மிகப்பெரிய ஆளுமை பாரதிய ஜனதாவை சேர்ந்த அந்த கிட்டத்தட்ட வீரேந்திர ஹெக்டே. அப்ப எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சார். 1988லேருந்து 2025 வரைக்கும் அதிகாரிகள் மாறிக்கிட்டே இருக்க மாட்டாங்களா சார்? எல்லா அதிகாரியும் இப்ப விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரணும். நம்ம சொல்ற 80ல இருந்து கொண்டு வரணும். ஆமா சார். ஏன்னா இப்போ அதிகாரிகள் மாறிட்டே, அப்போ எல்லா அதிகாரிகளும் இப்படிதான் இருப்பாங்களா சார்? 45 ஆண்டுகளுக்கு அங்கே பணியாற்றிய அதிகாரிகள், அது ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும், ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும், எல்லா அதிகாரி நான் செத்து போனாராக இருந்தால் கூட புதைக்குழிக்குள்ள இருக்கிற எலும்பு கூட எடுத்துக்கொண்டாதான் விசாரிக்கப்பட வேண்டும். இது சாதாரண விஷயம் இல்லை. நான் கேட்குறேன், இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்த அண்ணாமலை அங்கே பதவி வகித்தவர். அவருக்கு தெரியாதாங்க என்ன நடந்துச்சுன்னு. ஒரு மாவட்ட எஸ்பியாக இருந்தவர். அது மட்டும் இல்லை, ஜூன் 22 25வது வருஷத்தில் 400 பிணங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஜூன் 27 அன்னைக்கு வழக்கறிஞர்கள் ஓசஸ்வி ஜெச்சின் என்கிற 2 பேர் கிட்டத்தட்ட விஷுவல் ஓவர்கிட்ட எங்கெங்கே நீ புதைச்ச அப்படின்னு கேட்குறாங்க. அவர் நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டார். வீடியோ ஆதாரத்தோடு நான் பேசுவதற்கு தயார். அதுக்காக தான் அந்த கருப்பு முகக்கவசத்திலிருந்து ஒட்டுமொத்த ஆடைகளையும் அவர் போட்டிருக்கிறார். இதில் தட்சிணா கன்னட அமைப்பு என்ன செய்யுதுன்னா, எஸ்பி அலுவலகத்தில் ஒரு கம்ப்ளைண்ட்டை போட்டாங்க.
கொண்டு போய் இந்த 2 பேரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த 2 பேரையுமே உட்கார வச்சுட்டாங்க வழக்கறிஞர்களை. எஸ்பி எங்கன்னு கேட்கும்போது அவர் வெளியூர் போயிட்டார். எவ்வளவு தூரம் இந்த வழக்கை இழுத்தடிப்பதற்கான வேலைகள் இருக்கோ அத்தனையையும் காவல்துறை, உயர்நீதிமன்றம், அரசியல் பொறுக்கிகள் எல்லாம் சுற்றி பின். இங்கே தமிழ்நாட்டை போல் அங்கே அரசியல் இல்லை. அங்கே முழுக்க முழுக்க சனாதன அரசியல், முழுக்க முழுக்க இறை நம்பிக்கை அரசியல், மூட நம்பிக்கை அரசியல். இங்கே போல் வந்து சமத்துவத்துக்கான அரசியல் அங்கே நடக்கவே நடக்காது. இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் அங்கே நான் இறை நம்பிக்கை இல்லை, மக்கள் இறை நம்பிக்கையோடு இருந்தால் அது அவருடைய விருப்பம் போல் செயல்படட்டும் என்று சொல்லுவார். ஆனால் இது போன்ற பிரச்சனைகளில் தலையிடவே மாட்டார். இன்றைக்கி இருக்கிற காங்கிரஸினுடைய முதலமைச்சர் எப்படி இருக்குது இது? அது மட்டும் இல்லை, 1983 2014 வரை வேலை செய்த இந்த விஷுவல் ஓவர் 436 பிணங்களை புதைத்தும் எரித்ததாக ஒப்புக்கொண்டார். ஆமாம் சார், அவரே அது அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜில் அவர் இதுக்கு வந்து பயம் வந்ததுக்கான காரணம், அவங்க வீட்லேயே நடந்த அவரோட தெரிஞ்ச ஒரு பெண்மணி, அவங்க ஃபேமிலிலேயே ஒரு விஷயம் நடந்தபோது தான் அவர் பயந்து இதுக்கப்புறம் இது பண்ணக்கூடாதுன்றதுக்காக அவர் தலைமறைவாக இருக்கிறது அவர் சொல்லியிருக்காரு சார். இப்போ அது மட்டும் இல்லைங்க, இவங்களுக்கு சொந்தமான ஹெக்டேக்கு சொந்தமான கார் ஷோரூம், பைக் ஷோரூம் இது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய மளிகை நிறுவனங்கள், அதாவது சூப்பர் மார்க்கெட், இந்த எல்லா நிறுவனத்துலையும் வேலை செய்கிறாங்கன்னா அந்த அழகிய பெண்கள் திடீர்னு காணாமல் போயிடும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அங்கே இருக்கிற அந்த மாவட்டத்திற்கு உட்பட்ட எந்த பெண்களும் அங்கே வேலைக்கு செல்வதில்லை. அந்த மாவட்ட பெண்கள் யாரும் அவங்க நிறுவனங்கள்லேயோ பள்ளிகள்லேயோ கல்லூரிகளிலேயோ போய் படிக்க போகிறதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அப்ப இது எப்போ வருதுன்னா, சௌசன்யா படுகொலை அங்கே ஒன்று நடக்குது. ஏன் அது மிகப்பெரிய வெளிச்சத்துக்கு வந்துச்சுன்னா, அந்த பொண்ணு வந்து ஒக்கலிகா கவுடா சமூகத்தை சார்ந்தவர். அங்கே பெரும்பாலும் கவுடா சமூகத்தை சார்ந்தவர். அங்கே அதிகமான மக்கள் அவர்கள் தான். ஆனால் அந்த சௌசன்யாவுடைய கொலை வழக்கு உச்சநீதிமன்றம் வரை போய் இன்றைக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இந்த படுகொலை எப்படி நாடறிந்த தன்மையாக மாறுச்சுன்னா, அங்கே இருக்கிற ஒக்கலிகா கவுடா சமூகத்தை சார்ந்தவர்கள் நம் சமூகத்து பெண்ணை ஜெயின் சமூகம் சீரழித்திருக்கிறது என்று கடுமையான போராட்டங்களை நடத்தினார்கள் கர்நாடகம் முழுவதும். அப்போ கூட இந்த வழக்கை ஊற்றி மூடுவதற்கான எல்லா வேலைகளையும் அங்கே இருக்கிற அரசு இயந்திரங்கள் அனைத்தும் மூடி மறைப்பதற்கு எல்லா வேலையும் செய்தது. அப்போ இன்றைக்கு 426 படுகொலைகள் மட்டுமல்ல, 2014 2025 வரை 11 ஆண்டுகள் நடைபெற்ற படுகொலைகளையும் விசாரிக்கப்பட வேண்டும். கண்டிப்பாக சார். இதில் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து 900க்கும் மேற்பட்ட பெண்களை இவர்கள் சீரழித்து படுகொலை செய்திருக்கிறார்கள். ஒப்புக்கொண்டு வந்த பெண்கள், சீரழிக்கப்பட்ட பெண்கள், வேறு வழி இல்லாமல் உயிரையாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்கு. ஏன்னா இந்த வழக்கினுடைய விஷுவல் ஓவர் அவர் வந்து ஒரு எஸ்சி வகுப்பை சார்ந்தவராக இருந்தாலும் துணிச்சலாக வந்து வெளியில் சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு பிணங்களும் எரிக்கப்படுகிற போது எப்படியாவது இந்த வேலையை விட்டு போயிடலாம்னு முடிவெடுக்கிறார். ஒரு பச்சை குழந்தையை கற்பழிச்சிட்டு கொண்டுட்டு கொண்டாந்து கொடுக்குறாங்க, ஆசிட்ட முகத்தில் ஊற்றி. இவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்கிறதெல்லாம் நம்ம வந்து துணை நின்று இருக்கணுமான்னு அவர் மன வேதனை அடைஞ்சுதான் சார். அவர் வந்து வேலையை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கூட அவர் மிரட்டப்பட்டிருக்காரு மட்டும் இல்லை, உன் குடும்பத்தையே அழிச்சிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வேற ஒரு கதி இல்லாம தான் அவர் வந்து. இதற்கு பின்னால நாம வந்து அரசியல் பேசி தான் ஆகணும். இதில் காங்கிரஸும் கலந்துருக்கிறது, ஐக்கிய ஜனதா தளமும் அதில் கூட்டு சேர்ந்திருக்கிறது, பாரதிய ஜனதாவும் கூட்டி சேர்ந்திருக்கிறது. சார், இப்போ இந்த சம்பவங்கள் பேசும்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்ல இருக்கிற ஒருத்தர் அவர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இந்த இதுல கலந்துக்க போறேன், ஒரு தேர்தலில் கலந்துக்க போறேன் அப்படின்னு அவர் அறிவிச்சிருக்காங்க. ஆனா அவர் கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவரை மிரட்டி இருக்காங்க. ஆனா அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இல்ல நான் கலந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. அவர் மனு தாக்கல் செஞ்ச 2வது நாள்ல அவரோட பொண்ணை வந்து கடத்திருக்காங்க சார். அந்த பொண்ணு 2 வருஷம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்பவே அவர் அதை பத்தின ஒரு இதை வெளில போய் சொல்லியிருக்காரு. ஆனா அது எடுப்படலை.
நான் இன்னொன்றையும் குறிப்பிட விரும்புகிறேன். பெங்களூரு நகரத்தை ஒட்டிய ஒரு சில இடங்களில் இன்றைக்கும் என்ன நடக்குதுன்னு சொன்னால், எனக்கு சில தகவல்கள் கிடைத்திருக்கிறது. மனநோயாளிகள் என்று சொல்லக்கூடியவர்களை கடத்தி கொண்டு போய் இங்கே அடைத்து வைத்து தர்மம் செய்வதைப் போல அரசிடமிருந்து கோடிக்கணக்கான ரூபாய்களை கொள்ளையடிப்பதாகவும் ஒரு செய்தி இருக்கிறது. அப்போ முற்றிலுமாக கர்நாடக மாநிலத்தில் இயங்கக்கூடிய இது போன்ற செயற்பாடுகள் என்பது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் மட்டுமல்ல, இந்த வசூல் பண்ணுற அந்த நிறுவனங்கள் இருக்குல்ல, இதை வெளியில் போய் சொன்னீங்கன்னா கொன்றுன்னு சொல்லி கொல்லப்பட்ட பிணங்களே ஆண் பிணங்கள், பெண்கள் பிணங்களே நிறையன்னு சொல்கிறான். ஒருத்தர் வந்து ஒப்புதல் வாக்குமூலமே கொடுக்கறதுக்கு நான் ரெடின்னு சொல்லி இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தார், என்னோட வந்தார். ஆனால் அதை பற்றி விசாரித்து மேலே கொண்டு போகும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே கொண்டு போக முடியல, எல்லாம் தடுக்குது. சார் இப்போ இவர் நான் வந்து இந்த துப்புரவு தொழிலாளி பகிரங்கமாக வந்து நான் இதை வந்து வெளில சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா சார் இருக்கும்? ஏன்னா இப்போ பகிரங்கமாக எல்லா மீடியாவும் இப்போ இது ஒரு நேஷனல் நியூஸ் ஆயிடுச்சு, எல்லாருமே இப்போ இதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது இன்னும் தோண்ட இன்னும் நிறைய விஷயங்கள் வெளில வருது. இப்போ அடுத்து கவர்மெண்ட் என்ன செய்யும் சார்? கவர்மெண்ட்டு இதை இன்னைக்கும் மூடிமறைப்பதற்கான வேலை செய்யும். ஏன்னா 2 கவர்மெண்ட் செஞ்சுட்டு தான் இருக்கு. குற்றவாளிகள் தான் தானாக முன் வந்து உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை கையில் எடுக்கும். ஓகே, வேற வழியே இல்லை. பிரதமர் முட்டுக் கொடுப்பார், பிரதமர் முட்டுக் கொடுத்தால் ஜனாதிபதியும் முட்டுக் கொடுப்பார். இப்படி ஒரு சம்பவமே அங்கே நடக்கலைன்னு இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவரே சொல்றாரு, நான் வந்து 156 பிணங்களை நான் ஒரு ஆளே எரிச்சிருக்கிறேங்கிறது. எரிச்சதுக்கான சாம்பல் கூட இல்லையே. அதுதானே ஆற்று ஓரத்தில் கொண்டு வச்சு எரிக்கிறது. ஆற்றுல அதிகமாக தண்ணி வரும்போது அந்த தடயங்களை அதை அழிச்சிட்டே போயிட்டு இருக்குமே. தோண்ட எலும்புக்கூடுகள் வருகிறது, தோண்ட எரிக்கப்பட்ட கதைகளும் வருகிறது. அப்படின்னு சொன்னால் தர்மசாலாவா கருமசாலாவா சொல்லுங்க? அந்த கோயிலெலாம் இடிச்சு தள்ளணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இவ்வளவு அக்கிரமங்களை பார்த்து கொண்டிருக்கிற கடவுள் நமக்கு தேவையா? இவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்க இந்த கடவுளுக்கு கண் இல்லையா? என்னைக்காவது ஒரு நாள் வெளில வர்றது இப்ப வந்திருக்கு இல்ல சார் கடைசியா? அது யாரால் வந்தது? கடவுளால் வந்ததா? கடவுள் யார் மூலமா தானே சார் வருவாங்க? அப்படியெல்லாம் கிடையாது. சரி, கடவுள் யாரோ ஒரு மூலமா வந்துச்சு, ஏன் கருப்பு துணியை போத்தி கொண்டு வர வேண்டும்? இப்போ அது அந்த அளவுக்கு வெளில வந்திருக்கோம். இப்போ இவ்வளவு விஷயங்கள் வெளில வந்திருக்கிறதுக்கு கூட கடவுளோட சப்போர்ட் இல்லாம இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஒருக்கு எந்த கடவுளும் சப்போர்ட் இல்லை, அதனால தான் பறையனா இருக்கேன். சொல்லுங்க, இந்த விடயத்தில் இன்றைக்கு அவரை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட வேண்டும். இல்லைன்னா கொண்டுருவாங்க சீக்கிரம். என்ன பின்னணியில் மிகப்பெரிய ஆளுமை சக்திகள் பாரதிய ஜனதாவை சேர்ந்த அந்த கிட்டத்தட்ட வீரேந்திர ஹெக்டே. நான் கேட்குறேன், 80 பணியமர்த்தப்பட்ட இவர் 88 வரை எவ்வளோ ஆட்டம் போட்டிருப்பார்? ஏன்னா அதற்கு பிறகு அவர் தம்பி உள்ள நுழையிறாரு. சார் இப்போ எனக்கு என்ன அப்படின்னா, பாரதிய ஜனதா, காங்கிரஸ், அது மட்டும் இல்லை ஐக்கிய ஜனதா தளம், இத்தனை கட்சிகள் அங்கே இருக்குல்ல, எல்லா கட்சிகளும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல மட்டும் கூட்டு சேர்ந்துப்பாங்களா சார்? எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் வருதுங்க. அங்கே இருக்கிற அரசியல் கட்சி எல்லாருமே வந்து இந்த மாதிரி வேலைகளை ஆதரிக்கிறான்னு சொன்னால் அவங்களும் ஏதோ ஒரு குற்றம் செஞ்சிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. இப்போ வரைக்கும் அங்கே யாருமே ஏன் சார் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்காம எல்லாரும் அமைதியா இருக்கும்போது தான் சார் இன்னுமே சந்தேகம் வருது. எல்லாம் அன்னப்பர் பார்த்து கொள்வாராம் அங்கே. இப்போ ஒரு முதலமைச்சர், இன்னொரு முதலமைச்சர் இருக்காங்க, முதலமைச்சர்களை சொல்கிறேன். அங்கே என்ன நடக்குதுன்னா, நீ ஒரு தப்பு பண்ணிட்டா நான் அன்னப்பர் கோயிலில் சொல்லிடுவேன், உன்னை அன்னப்பர் வந்து கொன்றுவார்னு முதலமைச்சர்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. அமைச்சர் பெருமக்களுக்கு இங்கே சொல்லுவோம்ல, காளியாத்த கோயிலில் காசு ஒன்றே முடிஞ்சு போட்டுருன்னு பேசுவாங்கல்ல. ஆமாம் சார். அங்கே அப்படி இல்லை, அன்னப்பர் கோயிலில் சத்தியம் பண்ணிட்டு வந்துடுவேன், அழிச்சிடும் அன்னப்பர். எப்படி இருக்குது? அரசு இயந்திரத்தை அன்னப்பர் திருத்தலத்தில் போடுகிற கொடுமை இல்லை சார். எனக்கு ஒன்றுனா, சாமின்றது காக்கிறதுக்கு தான், அழிக்கிறதுக்கு இல்லைன்ற அந்த ஒரு கான்செப்டே உங்களுக்கு அந்த புரிதல் இல்லையே சார். இல்லை, சாமியே அழிக்கப்பட வேண்டியதானே, அது எப்படி அழிக்கும்? அது ஒவ்வொருத்தரோட மத சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம இங்க பேச வேண்டாம் சார். நான் என்ன கேட்குறேன்னா, உங்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு. நல்லதோ கெட்டதோ, துரோகமோ அநியாயமோ, நீங்கள் மனிதர். நட்டகல்லும் பேசுமோ, 4 வார்த்தை கூறுமோ, நாவிதன் இருக்கையிலே என்று பேசுவார். அன்னப்பருங்கிற நடுகள் திட்டத்திற்கு முன்னாடி போய் 1000 பிராடுகளை செஞ்சுட்டு 1000 கொலைகளை செஞ்சுட்டு அதை பார்த்துக்குன்னு சொன்னால் முட்டாளுகளை நம்மலாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறவர்கள் இதை பற்றி பேசக்கூடாதா? அப்போ நான் சொல்கிறேன்,
அன்னப்பர் பார்த்துக்குருவார், 1000 பெண்களை அவர் பார்த்துக்குருவார்னு உயர்நீதிமன்றம் வேணாம் விசாரிக்காமல் இருக்கட்டும். அன்னப்பர் பார்த்து கொள்ளுவார், உச்சநீதிமன்ற தலையிடவே வேண்டாம், ஒத்துக்குவீங்களா? அந்த மாதிரிலாம் எப்படி சார் ஒத்துக்க முடியும்? அதை ஒத்துக்க முடியாதுன்றதுனால தான் இப்போ ஏதாவது ஒரு ரூபத்துல சார் நம்ம இப்போ வந்து மதம் சார்ந்து போக வேண்டாம். நம்ம இந்த கேஸ் மதம் சார்ந்து இல்ல, கர்நாடகாவில் இதுதான் பேச்சு. இப்போ எனக்கு என்ன நம்பிக்கை, ஒரு சிலையின் மீது ஒரு கல்லின் மீது நம்பிக்கை வைத்ததுனால தான் அந்த நாடு இவ்வளவு குட்டிச்சோரா கிடக்கு. இப்போ அடுத்து இந்த மாதிரி இப்போ உச்சநீதிமன்றம் வந்து இந்த கேஸ் எடுக்கணும், எடுக்காத பட்சத்துல இது எந்த மாதிரி எடுக்கப்படும்? இன்னும் பல படுகொலைகள், பல பேர் இந்த மாதிரி ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் வந்து சப்ராஸ் பெனிக்ஸ் படுகொலை கடந்த ஆட்சியில் நடந்தது. ஆனால் போலீஸ்க்கு பயம் வந்ததா? அந்த 6 பேர் கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்கிறாங்க, நம்மளையும் இப்படி நாளைக்கு பண்ணிடுவாங்கன்னு. ஆனால் அஜித்குமார் அன்னைக்கு என்ன பண்ணி வச்சுருக்காங்க? சிபிஐ விசாரணை எப்படி போயிட்டு இருக்கு? பயம் இல்லை. குறிப்பிட்ட தேதிக்குள்ள அவனுக்கு வந்து அறிவிச்சு ஆயுள் தண்டனை சாகும் வரை பரோலை கிடையாதுன்னு சொல்லுங்க, எல்லாம் செய்வானா? நான் மரண தண்டனைக்கு எதிரானவர்கள். மனிதனை படுகொலை செய்யக்கூடாது என்பதில் ஆணித்தரமாக இருக்கு. அவனை ஆயுள் முழுக்க போடுங்க, அவன் பொண்டாட்டி கூட உள்ள பார்க்க போகக்கூடாது, அவன் பிள்ளைகள் வந்து பார்க்கக்கூடாது. அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க. உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். 3 மாத காலத்துக்கு 90 நாட்களில் அதை நடைமுறைப்படுத்துவீங்களா? அப்போ கர்நாடகா என்பது நான் பார்த்துருக்கிறேன். நான் அடிக்கடி மாதேஸ்வரம் மலைக்கு போவேன். பக்தியோ பக்தி, முக்தி பேர் கிடக்கு. ஏன் தமிழ்நாட்டில் ஒரு பெரியார் 80 வருடங்களுக்கு முன்பு 90 வருடங்களுக்கு முன்பே ஒரு விடயத்தை பறைசாற்றுகிறார். கர்நாடகாவில் யார்? இதான் பிரச்சனைங்க. முற்போக்கு விஷயங்களை பேசுவதற்கு நல்ல தலைவர்கள் அல்ல. ஃபைன் சார். இப்போ இந்த விஷயம் ஒரு பயங்கரமான ஒரு இதுவாக வந்து இப்போ கிளம்பிட்டு இருக்கு, ஒரு பூதாங்கரமாக வெடிச்சிருக்கு. இந்த கிணறு வெட்ட பூதம் கிளம்பிடுச்சு அப்படின்ற ஒரு கதையாக இப்போது இந்த நேஷ்னல் மீடியாவாகி எல்லாருமே இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஊரில் பேசுகிறாங்களோ இல்லையோ, பட் இங்கே தமிழ்நாட்டில் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு என்ன மாதிரியான ஒரு தீர்வு கிடைக்க போகுதுன்றத வரப்போகிற நாட்கள் நமக்கு வந்து ஒரு நல்ல விதமான ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்றத இந்த தருணத்தில் நம்மளும் நம்பலாம் சார். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.